இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். செங்கல் சூளையில என்னதான் நடந்துச்சு? மேனேஜர் என்னமோ நீங்க அடிச்சதா சொல்றாரு. அங்க என்னதான் நடந்துச்சு? கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்க கிட்ட இருந்து இவர் சம்பளத்தெல்லாம் புடுங்கிட்டு இருக்காரு. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமா அத்தை, அங்க வேலை செய்யற எல்லார்கிட்டயும் 300 ரூபாய் கமிஷன் வாங்கிட்டு இருக்காரு. இது இப்போ இல்ல, ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. வேலை செய்யறவங்க கிட்ட இருந்து அடிச்சு புடுங்கிறது பாவம் இல்லையா? அப்படிலாம் செய்யல மேடம், வீணா பழி போடுறாரு மேடம். நீ செய்யலைனா அவர் எதுக்கு உன் மேல பழிய போடுறாரு? மேடம் அதான் மேடம் எனக்கும் தெரியல. அக்கா, இவன் ஏன் மேனேஜர் மேல பழி போடுறான் தெரியுமா? இந்த மேனேஜரை பதவியில இருந்து தூக்கிட்டு இவனுக்கு ஃபேவரான ஆளை உட்கார வைக்கலாம்னு நினைக்கிறான். தாத்தா, இவன் தப்பு செஞ்சது உண்மை. லேபர்ஸ் கிட்ட 300 ரூபாய் கமிஷன் வாங்கினதும் உண்மை. இல்ல மேடம், இவங்க 2 பேரும் வீணா என் மேல பழி போடுறாங்க மேடம். பப்புளே, அப்படியா? கொஞ்சம் இரு. தாத்தா, இங்க பாருங்க, உங்க மேனேஜர் லட்சணம் உங்களுக்கே தெரியும். என்ன சார், 2500 ரூபா தான் இருக்கு. 300 ரூபா குறையுது சார். வழக்கு மூல கொடுக்கறதானயா, வாங்கிட்டு போயா. உள்ள குட்டிக்காரன் சார், செலவு கூட யார் உள்ள குட்டி பேத்துக்க சொன்னது? செலவுக்கு இல்லையா? போயா. ராஸ்கல், தப்ப நீ செஞ்சுட்டு ஏன் மாப்பிள்ள மேல பழிய போடுறியா? தொழிலாளிங்க வயித்துல அடிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? உன்னை ஒரு பொறுப்பான பதவியில உட்கார வச்சா இப்படிதான் நடந்துப்பியா? சந்திரா, இந்த மாதிரி கேடு கெட்டவனுக்கு நீ சப்போர்ட் பண்றியா? இல்லக்கா, அது வந்து நீ எதுவும் பேசாத. ஏய், இனிமே ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது. போடா வெளிய. இவ்வளவு நாளா அங்க தப்பு நடக்கிறது எனக்கு தெரியாத மாப்ள. நீங்க இன்னைக்கு அந்த தப்ப கண்டுபிடிச்சு சரி பண்ணிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். அத்த, சகல இப்படி செஞ்சதும் தொழிலாளிங்களா அங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்கன்னு தெரியுமா? சகல நல்லா இருக்கணும்னு வாழ்த்திட்டு போனாங்க. எனக்கு கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்ள. இனிமே செங்கல் சோளை மட்டும் இல்ல, நம்மளோட மொத்த கம்பெனி விஷயத்தையும் நீங்க தான் பாத்துக்கிறீங்க. சரிங்க. வாரே வா.